எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்களோ கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லிடுங்க. இந்த வீடியோல என்னோட ரொட்டீன் vlog தான் இருக்கும். அது கூட சிம்பிளா செய்யக்கூடிய சில சமையல் பத்தியும் பார்த்திடலாம். ஃபர்ஸ்ட் நான் வெந்தயம் போட்டிருந்தேன். ஒரு 4 நாள் முன்னாடி வெந்தயம் போட்டிருந்தேன். அது எந்த அளவுக்கு நல்லா growth இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் காமிச்சிட்டு இருக்கிறேன். அதுக்கப்புறம் வெதர் ரொம்ப ஜில்லன்னு இருக்கா. ஸோ மட்டன் இருந்துச்சு. மட்டன் வச்சு சூப் செஞ்சு நல்லா குடிச்சிட்டோம். நான் எப்பவுமே ட்ரை பண்ணது கிடையாது. எங்க சின்னவருக்கு தான் சூப் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். நானும் இந்த வாட்டி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சு பார்த்தா செம்மையா இருந்துச்சு. சூடா குடிச்சோமா, அதுல பெப்பர் வேற போட்டோமா, காதுல புகையெல்லாம் வருது. அந்த அளவுக்கு சூடா குடிச்சதுனால செம்ம டேஸ்டா அப்படின்னு தோணுச்சு. இது இத்தனை நாளா குடிக்காம வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்னவருக்கே கொடுத்துட்டு இருந்தோமே அப்படின்னு தோணுச்சு. வீட்டுல கொஞ்சம் மட்டன் விரும்பி சாப்பிடுறது நானும் சின்னவர் மட்டும்தான். பெரியவர் சுத்தமா நான்வெஜ் சாப்பிட மாட்டாரு. அவரை கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி சாப்பிட வைப்போம் நாங்க. எப்படி புள்ள விட்டுட்டு நம்ம சாப்பிடுறது அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதுக்காக அவனுக்கு இன்னைக்கு ஃபோர்ஸ் பண்ணாலும் அவ குடிக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டான். வேற எதுவும் செய்ய முடியாம சைலண்ட் ஆயிட்டேன். நானும் சின்னவர் மட்டும் நல்லா மட்டன் சூப் குடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் நல்லா ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு சாமி கும்பிட்டோம். என்ன இது மட்டன் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டுறீங்களா அப்படின்னு நினைக்கலாம். அந்த ஒரு எண்ணம் எல்லாம் எனக்கு கிடையாது. நல்லா வயித்துக்கு கொட்டிட்டு அதுக்கப்புறம் தான் நான் சாமி கும்பிடுவேன். இன்னைக்கும் அப்படிதான் பண்ணேன். நல்லா சூப் குடிச்சிட்டு தான் அதுக்கப்புறம் தீபம் வச்சா நல்லா ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு. எந்த கடவுளும் சொல்லாது இல்லைங்களா, நான்வெஜ் சாப்பிட்டா என்கிட்ட வராது அப்படின்னு எந்த சாமியும் சொல்லாது. நம்மளாதான் நினைச்சுப்போம் அப்படியெல்லாம் போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சுத்தபத்தமா இருக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப சுத்தபத்தமா எல்லாம் சாமி ஒன்னும் கேட்காது. சோ அதுக்காக நான் அதெல்லாம் ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்றது கிடையாது. அதுக்கப்புறம் காலங்காத்தால தோசை ஊத்தி சட்னி செஞ்சு பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டா சமையல் செஞ்சு மதியத்துக்கு கொடுத்து அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி எனக்கும் பசி வந்துச்சு இல்லைங்களா. சோ எனக்கும் தோசை ஊத்தி நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சமையல் செஞ்சுட்டு இருக்கிறேன். ஒரு சைடு வேலை முடியணும் அப்படின்னு சொல்லிட்டு காய்கறி எல்லாம் கட் பண்ணிக்கிட்டே ஒரு சைடு தோசை ஊத்திட்டு இருக்கிறேன். நான் மட்டுமே கிடையாது. எல்லா ஹவுஸ் ஒய்ஃப்மே இப்படிதான் இருக்கும். சாப்பிடறதுக்கு கூட டைம் இருக்காது. இன்னொரு சைடு வேலை செஞ்சுக்கிட்டே இந்த மாதிரி டிஃபன் சாப்பிடணும் அப்படின்னு இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்ல நம்ம உடம்ப நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டுல இருக்கிறவங்கள கவனிக்க முடியும். அதனால நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும். எந்த வேலை இருந்தாலும் சாப்பிட்றது மட்டும் ஸ்கிப் பண்ணாம டைம்க்கு சாப்பிட்டுடணும். இன்னுக்கும் அப்படிதான் வேலை ஒரு பக்கம் நடந்துட்டே தான் இருக்கு. இன்னொரு பக்கம் தோசை ஊத்தி சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் மதியம் சமையலுக்கு நான் இங்க முள்ளங்கி சட்னி செய்யலாம்னு சொல்லிட்டு முள்ளங்கி கட் பண்ணி வச்சிருந்தேன். அதுக்காக கடாயில எண்ணெய் சேர்த்துக்கிட்டு பூண்டு 4 பல் சேர்த்துக்கிட்டு காரத்துக்கு தேவையான அளவுக்கு காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கினேன். அதுக்கப்புறம் வெங்காயம் கட் பண்ணதையும் சேர்த்துக்கினேன். அதுலவே கொஞ்சோண்டு மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்துக்கலாம். அதுக்குள்ளவே எனக்கு ரைஸ் நல்லா வெந்துச்சு. அது வடிச்சு எடுத்துக்கிறேன். நான் எப்பவுமே இந்த மாதிரி தான் ரைஸ் குக் பண்ணிப்பேன். குக்கர்ல எல்லாம் வச்சா எனக்கு சுத்தமா பிடிக்காது. சோ அதுக்காக இதுவே எங்களுக்கு பிராக்டிஸ் ஆனதுனால நல்லா வடிச்சு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் சூடு வச்சு மறுபடியும் இறக்கி வச்சுப்போம். அந்த மாதிரி தான் வச்சுப்போம் நாங்க. ஆனியன்ஸ் ஃப்ரை ஆகுறப்பே மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி டொமேட்டோ சேர்க்கிறப்போ மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். எப்போ சேர்த்தாலும் ஒண்ணுதான். டொமேட்டோ நல்லா ஃப்ரை ஆன பிறகு கட் பண்ணி வச்சிருக்கிற முள்ளங்கியும் சேர்த்துக்கிட்டு முள்ளங்கியும் கொஞ்ச நேரம் எண்ணெயில ஃப்ரை ஆன பிறகு அதுக்கப்புறம் தண்ணி ஊத்தி நல்லா கொதிக்க வச்சுக்கணும். முள்ளங்கி குக் ஆகுற வரைக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு சைடு ரசத்துக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறேன். ரசமும் வச்சாச்சு. அது பபுள்ஸ் வரணும் இல்லைங்களா, சிம்ல வச்சுட்டேன். நல்லா பபுள்ஸ் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த சைடு முள்ளங்கியில தண்ணி ஊத்தி நல்லா கொதிக்க வச்சுட்டு இருந்தேன். முள்ளங்கி நல்லா குக் ஆன பிறகு இதுல புளிப்புக்கு எவ்வளவு தேவைப்படுதோ அவ்வளவு புளி ஆட் பண்ணிக்கணும். இங்க நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணோம். ஏன்னா கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. அதுக்காக தான், தப்பா நினைச்சுக்காதீங்க. அதுக்கப்புறம் வெண்டைக்காய் கட் பண்ணி வெண்டைக்காய் ஃப்ரையும் பண்ணியாச்சு. இந்த மாதிரி குக் ஆன பிறகு மிக்ஸி ஜார்ல சேர்த்து கிரைண்ட் பண்ணிக்கணும். பட் கரண்ட் இல்லாதனால சட்னி கிரைண்ட் பண்ண முடியல. ஆனா எங்க வீட்டுக்காருக்கு டைம் முடிஞ்சிச்சு. லஞ்ச் டைம் முடிஞ்சிச்சு. சரி சட்டுன்னு என்ன பண்றது, எந்த குழம்பும் இல்லையே, ரசம் ஒண்டி சாப்பிட்டா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல தயிர் இருந்துச்சு. மோர் குழம்பு வச்சு மோர் குழம்பு கொஞ்சம் ரசத்துல கொஞ்சம் சாப்பிட்டு போனாங்க. அவங்க அப்படி போன பிறகு கரண்ட் வந்துச்சு. வேற எதுவும் செய்ய முடியாம அதுக்கப்புறம் சட்னி அரைச்சி வச்சுட்டேன். இந்த மாதிரிதான் எனக்கு தொல்லை கொடுத்துட்டே இருக்கும் கரண்ட் வேற எதுவும் பண்ண முடியாது. கரண்ட் இருக்கிறப்பதான் நம்ம வேலையும் செஞ்சுக்கணும். இப்போ
சட்னி ரெடி ஆயிடுச்சு இல்லைங்களா? இத அப்படியே டைரக்ட்டா சர்வ் பண்ணிக்கலாம். இல்லன்னா இதுக்கு தாளிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னாலும் தாளிச்சுக்கலாம். இது அப்படியே சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கும். சும்மா நான் ஷோக்காக இந்த மாரி தாளிச்சு போட்டிருக்கிறேன். கொஞ்சோண்டு எண்ணெய் ஊத்தி கடுகு, உளுத்தம் பருப்பு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை இருந்தா கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை இல்லாதனால நான் அப்படியே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கினேன். அவ்வளோதான். முள்ளங்கி சட்னி இப்படி செஞ்சோம்னா சாப்பாடுல பிசைஞ்சு சாப்பிடுற ஒரு ஒரு வாயும் ரொம்ப ருசியா இருக்கும். கண்டிப்பா நீங்க இதுவரைக்கும் ட்ரை பண்ணல அப்படின்னு நினைச்சீங்கன்னா ட்ரை பண்ணுங்க. ஆல்ரெடி ட்ரை பண்ணி நாங்க செஞ்சுட்டு தான் இருப்போம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல சொல்லிடுங்க. முன்னாடியே சொன்னேன் இல்லைங்களா? டக்குன்னு செய்யறதுக்கு மோர் குழம்பு ஒண்டி தான் எனக்கு ஃபிளாஷ் ஆயிடுச்சு. அந்த டைம்ல மோர் குழம்பு செஞ்சு எங்க வீட்டுக்காருக்கு குடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இது இன்னொரு நாள் விளாக் வந்து கன்டின்யூ பண்றேன் இது கூடவே. இங்க நானு ஜீரா ரைஸ் பிளஸ் தால் செய்யறேன். ஜீரா ரைஸ்க்கு தால்ல தொட்டி சாப்பிட்டா நல்லா இருக்கும். இங்க வந்து தாளிக்கிறது ரெண்டுமே சேமா தான் இருக்கும். சோ ஒரே முறை சொல்லிடுறேன். தாலுக்கும் சரி ஜீரா ரைஸ்க்கும் சரி சேமா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊத்திக்கிட்டு வேணும்னா நெய் கூட ஊத்திக்கலாம். அதுக்கப்புறம் ஜீரா வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கணும். ஜீரா ரைஸ்னால அதுல கொஞ்சோண்டு சேர்த்தா போதும் தாலுக்கு. கட் பண்ணி வச்சிருக்கிற பூண்டு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் ஒரு 2 கிள்ளி போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சிருக்கிற ஆனியன்ஸ் சேர்த்துக்கிட்டு ஆனியன்ஸ் நல்லா ஃப்ரை ஆக விடணும். சேம் அதே விதமா தான் தாலுக்கும் சேம் இதே ப்ராசஸ் தான் இருக்கும். 2 சைடும் நான் சேம் ப்ராசஸ் தான் செஞ்சுன்னு இருக்கிறேன். அதுக்காக தான் 2த்துக்கும் சேர்த்து ஒரே மாரி சொல்லிடுறேன். இப்போ நான் இங்க ஜீரா ரைஸ் செய்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? அதுக்கப்புறம் பட்டாணி இருந்துச்சு. பசங்க பட்டாணி போட்டா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்களே அப்படின்னு தோணிச்சு நடுவுல. மைண்ட் அப்பப்போ சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும் இல்லைங்களா? அதுக்காக நான் இங்க ஜீரா ரைஸ் பதிலா பட்டாணி ரைஸ் செஞ்சு குடுத்துட்டேன். பண்ணிட்டே இருக்கிறப்போ இப்படி மைண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சு. இதுல தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டு ஆனியன்ஸ் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இந்த ஃப்ரோசன் பட்டாணி வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கணும்னா நம்மளுக்கு எப்ப தேவைப்படுதோ அப்பெல்லாம் உடனே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ரோசன் பட்டாணி எப்படி செஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருக்கிறேன். நீங்க இன்னும் நம்ம வீடியோல பார்க்கல அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நம்ம சேனல்ல இருக்கும். முடிஞ்சா நான் லிங்க் கொடுக்கறதுக்கும் ட்ரை பண்றேன். கண்டிப்பா செக் பண்ணி பார்த்துடுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அப்படி சடனா சேஞ்ச் ஆகவே பட்டாணி ரைஸ் ஆயிடுச்சு. அவ்வளவுதான். அங்க வந்து ஆனியன் நல்லா ஃப்ரை ஆன பிறகு தேவையான அளவுக்கு தாலுக்கு சொல்றேன். தேவையான அளவுக்கு மிளகாத்தூளும் சேர்த்துட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊத்தி நல்லா கொதிக்க வச்சுக்கணும். நான் முன்னாடியே பருப்பெல்லாம் வேக வச்சு வச்சிருக்கிறேன். தோரம் பருப்பு, பாசி பருப்பு, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் சேர்த்தி அதுக்கப்புறம் டொமேட்டோ 2 கட் பண்ணி நல்லா குக் பண்ணி ஸ்மாஷ் பண்ணி பக்கத்துல வச்சிருக்கிறேன். தாலுக்காக அது காமிக்கல இதுல. சோ அந்த மாதிரி மிளகாத்தூளும் தண்ணி சேர்த்து கொதிக்க வச்ச பிறகு அதுக்கப்புறம் தால் சேர்க்க வேண்டியதுதான். தால் ரெடி ஆயிடும். இங்க வந்து பட்டாணி சேர்த்தா ஆனியன் ஃப்ரை ஆன உடனே பட்டாணி சேர்த்தா எனக்கு காரம் பத்தாது அப்படின்னு தோணிச்சு. ஸோ அதுக்காக சில்லி ஃபிளேக்ஸ் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் குக் பண்ணி ஆற வச்சு வச்சிருக்கிற ரைஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே கொத்தமல்லியும் தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணோம்னா ரைஸ் வந்து ரெடி ஆயிடும். சிம்பிளா ஒரு ஸ்பெஷலான ரைஸ் செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். டேஸ்ட்டுக்கு டேஸ்டாவும் இருக்கும். ரொம்ப சிம்பிளாவும் வேலை முடிஞ்சிடும். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ஜீரா ரைஸா இருந்தா தால் செமையா இருக்கும். இந்த பட்டாணி ஆட் பண்ணதுனாலையும் டேஸ்ட் ஒன்றும் அவ்வளோ வேரியேஷன் இருக்காது. ஈக்குவலா தான் இருக்கும். சேம் ஜீரா ரைஸ் மாதிரி தான். கொஞ்சம் அங்கங்க பட்டாணி இருக்கும். அவ்வளவுதான். இப்போ தால் வந்து ரெடி ஆயிடுச்சு. அது இறக்கி வச்சுட்டு அதுக்கு மறுபடி எண்ணெய் தாளிச்சு ஊத்துனோம்னா செம்மையா இருக்கும். தால்ல ஃபிளேவர் கொடுக்கறது 2 வாட்டி தாளிக்கிறது தான். ஸோ தாலுக்கு வந்து 2 வாட்டி தாளிக்கணும். இப்போ வந்து ரைஸ் ரெடி ஆயிடுச்சு இல்லைங்களா? கண்டிப்பா ஒரு முறை சிம்பிளா செய்யணும்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. புரியல அப்படின்னு சொல்லிட்டு திட்டாதீங்க. 2த்துக்குமே ஒரே இதனால கொஞ்சம் அப்படியே சொன்னேன். ஸோ கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. இப்போ தால் ரெடி ஆயிடுச்சுங்களா? இதுல வந்து தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊத்தி கொஞ்சோண்டு பூண்டு கட் பண்ணி சேர்த்துக்கணும். மிளகாத்தூள் வந்து பாதி ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கணும். காஞ்ச மிளகா கிள்ளி போட்டுக்கணும். கருவேப்பிலை போட்டுக்கணும். அவ்வளவுதான். இந்த மாதிரி 2 வாட்டி தாளிச்சோம்னா தாலுக்கு டேஸ்ட் செமையா இருக்கும். இந்த தால்ல சப்பாத்தி சாப்பிட்டோம்னா எத்தனை சப்பாத்தி வேணும்னாலும் சாப்பிடலாம். அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும். இது ரைஸ்க்கு மட்டுமே கிடையாது, சப்பாத்திலவும் சூப்பரா தான் இருக்கும். கண்டிப்பா ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்ல போட்டு எங்க வீட்டுக்காரர்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். அவங்களும் நல்லா சாப்பிட்டு வந்துடுவாங்க. விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி ரைஸ் கொடுத்தோம்னா. பசங்க வீட்டுக்கு காலியா பாக்ஸ் எடுத்துட்டு வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமா செஞ்சு கொடுத்தாலே போதும். அவங்களுக்கு என்னவோ வெரைட்டி ரைஸ் செஞ்சிருக்கிறாங்க, செமையா இருக்கு அப்படின்னு நினைச்சு சாப்பிட்டுடுவாங்க. சோ கண்டிப்பா நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளவுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையான்ட்டு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க. என்னோட வீடியோஸும் குக்கிங் ஐடியாஸும் இதெல்லாம் பிடிக்குது அப்படின்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ யாருக்காச்சும் யூஸ் ஆகும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணிடுங்க. இருக்கட்டுங்களா? பாய்.